என் அன்பு குழந்தையே, இன்று இந்த கருப்பண்ணசாமி உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். என் செல்லமே, உன்னுடைய இல்லத்தின் மீது சிலர் ஒரு விஷயத்தை போட்டு விட்டார்கள். என் பிள்ளையே, அவர்கள் போட்ட அந்த பொருளினால் உன்னுடைய வாழ்க்கை இன்று நிலை தடுமாறி நின்று கொண்டிருக்கிறது. இன்று இந்த கருப்பனின் வாக்கினை கேட்டு உடனடியாக அதனை நீ எடுக்க வேண்டும். என் பிள்ளையே, அதற்கு நான் சொல்கின்ற ஒரு பொருளை நீ நெருப்பில் போட்டுவிட்டால் போதும். அப்பன் உன்னை தேடி வந்து இன்று இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால் உனக்கு இப்பொழுது கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது, கவலைகள் அதிகமாக இருக்கிறது, எப்பொழுதும் கண்ணீரோடு தான் நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். எந்த நேரத்திலும் நமக்கு சந்தோஷம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் இல்லையே என்று நீ மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மனது எதையோ பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் எந்த ஒரு யோசனைகளுக்கும் உனக்கு தெளிவு கிடைத்த பாடில்லை. எப்படித்தான் இந்த வாழ்க்கையை நாம் நகர்த்தி செல்ல போகிறோமோ என்று என் பிள்ளை நீ பயந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அப்படி என்னதான் நடந்து விட்டது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடத்தான் இந்த கருப்பண்ணசாமி உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் செல்லமே, உன்னுடைய இல்லத்தில் இந்த பொருள் இருப்பதை நான் கண்டு கொண்டேன். அதை நீ உடனடியாக எடுக்க வேண்டுமல்லவா? இல்லை என்றால் என் பிள்ளைக்கு நடக்கின்ற பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக மாறிவிடும். என் குழந்தையின் வாழ்க்கையில் கஷ்டங்கள் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். அதை நடக்க விடக்கூடாது. என் பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் உடனடியாக சரி செய்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி உனக்காக இந்த வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை பற்றிய கவலை உன்னிடத்தில் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்போது உன் வாழ்க்கை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தாலும் அதையெல்லாம் நீ பெரிதும் பொருட்படுத்துவதில்லை. எப்படியும் நமக்கு இதுதான் நடக்கப் போகிறது, நம் வாழ்க்கை இப்படியே சென்றுவிடப் போகிறது என்ற எதிர்மறை எண்ணங்கள் தான் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே, உனக்கான நன்மைகள் எப்படி கிடைக்கும்? இந்த அப்பன் மீதே நீ நம்பிக்கை இல்லாமல் சில நேரங்கள் சென்று விடுகின்றாய். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நன்மைகள் ஒன்று நடக்க வேண்டும் என்றால் அது தெய்வத்தின் மூலம்தான் நடக்க வேண்டும். அதனால் எல்லாவற்றையும் நம் தெய்வத்திடம் விட்டுவிட்டு தெய்வமே கதி என்று சரணடைந்து விடுவோம் என்று நீ உன்னுடைய மனதிற்குள் ஆழமான சிந்தனையை வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய முயற்சிகளையும் உழைப்புகளையும் நீ கொடுத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக தெய்வம் உன்னை கண் திறந்து பார்க்கும். உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு இருந்ததோ அந்த அளவிற்கு பலனை நீ அடையத்தான் போகிறாய். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் உனக்கு சரி செய்து கொடுக்க வேண்டும், உன்னை சரியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நாள்தோறும் உன்னிடத்திலே வந்து பேசி கொண்டிருக்கிறேன். என் செல்லமே, எல்லா விஷயத்தையும் நல்லபடியாகத்தான் தொடங்குகிறாய், நல்ல விஷயங்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் இடையில் உனக்கு குறுக்கீடுகள் வருவதால் தான் உன்னையே அறியாமல் நீ குழம்பி போய் ஏதாவது ஒரு இடத்தில் தேங்கி நின்று விடுகிறாய். என் செல்லமே, வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலையை அடைய வேண்டும் என்றுதான் நீ துடித்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மேலும் மேலும் வருகின்றது? எதை தொட்டாலும் நீ நேர்மையாகத்தான் இருக்கிறாய். நீ நல்லதையே சொன்னாலும் அதுவெல்லாம் உன் பக்கமே எதிர்மறையாக உனக்கு திரும்பி விடுகிறது. எந்த செயலை செய்தாலும் அது உனக்கு பிரச்சனையாகத்தான் வந்து முடிகிறது. எந்த நேரத்திலும் நமக்கு சரி என்று படுவதை நம்மால் செய்ய முடியவில்லையே என்று நீ வருந்தி நிற்கிறாய். இதுவெல்லாம் நடப்பதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. என் செல்லமே, சில நேரங்களில் நீ உன்னுடைய நம்பிக்கையை இழந்து விடுகின்றாய். அப்படியானால் என்னதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை, எதனால் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீ யோசித்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய யோசனைக்கான பதிலைத்தான் நான் கண்டுபிடித்து விட்டேன். என் பிள்ளையே,
நீ ஒரு நாள் சிரித்தாலே அதற்கு அடுத்து 10 நாட்கள் நீ தொடர்ந்து அழவேண்டிய நிலை உனக்கு இருக்கிறது. இந்த அப்பன் சொன்னது உண்மைதானா? அப்படி உண்மையாக இருந்தால் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தைக்கு சந்தோஷம் என்ற ஒன்று நிரந்தரமாக இல்லை. ஆனால் அழுதால் மட்டும் அது உனக்கு தொடர்ச்சியாக இருக்கின்றது. நீ சிரித்தால் மட்டும்தான் அது உன் வாழ்க்கையில் தொடர்ந்து கிடைப்பது இல்லை. இப்படி இருக்கின்ற என் பிள்ளையே, இதை நீ சரி செய்ய வேண்டுமல்லவா? எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் தொடர்ந்து இருக்க வேண்டுமல்லவா? அதே நேரத்தில் கஷ்டங்களும் வரக்கூடாது, பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது என்று நீ ஆசைப்படலாம். ஆனால் அது நடைமுறைக்கு ஒத்து வராது. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் ஓரளவிற்குத்தான் வரவேண்டுமே தவிர அதிகமாக தொடர்ந்து வரக்கூடாது. இப்பொழுது அப்பன் சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ நன்றாக சிந்தித்துப்பார். செல்லமே, நீ சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது சத்தமாக சிரித்தாய் அல்லவா? யாரை பார்த்து சிரித்தாய் என்று நீ சிந்தித்துப்பார். யார் இருக்கும் பொழுது சிரித்தாய்? அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் சந்தோஷத்திற்கு பிறகு கஷ்டங்கள் வரும்போது எல்லாம் நீ அப்பன் சொல்கின்ற ஒரு குறிப்பிட்ட நபரிடத்தில்தான் அதிகமாக சிரித்திருக்கிறாய். அதன் காரணமாகத்தான் உனக்கு கஷ்டங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் எதை காட்டுகிறது தெரியுமா? உன்னுடைய சந்தோஷத்தை கண்டு அவர்கள் மனமகிழ்ச்சி அடையவில்லை, மனமகிழ்ச்சி அடைந்தது போல நடித்திருக்கிறார்கள். மேலும் உன் மீது அவர்கள் கண் திருஷ்டியை போட்டுவிட்டார்கள். உன்னுடைய இல்லத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு முன்னேற்றங்களை கண்டு உன்னுடைய இல்லத்தின் மீது அவர்கள் கண் திருஷ்டியை போட்டுவிட்டு பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு குழந்தையே, கல்லடி பட்டாலும் படலாம், கண் திருஷ்டி படக்கூடாது அல்லவா? மற்ற எல்லா விஷயங்களையும் விட மிகவும் பொல்லாதது இந்த கண் திருஷ்டி என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் இன்பங்கள் வந்தாலும் அதை நீ பெரிதாக மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தி விடாதே. அடுத்தவர்களிடத்தில் நீ வெளிப்படுத்தும் பொழுது அது இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய வேதனையை தான் கொடுக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் எல்லோரும் மற்றவர்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்களா, துக்கமாக இருக்கிறார்களா என்று அடுத்தவர்களை பற்றித்தான் யோசிக்கிறார்களே தவிர தன்னை பற்றி ஒருபோதும் யோசிப்பது இல்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னை பற்றித்தான் அதிகமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். உனக்கு நல்லது நடந்தாலும் இவர்களுக்கு நல்லது நடந்து விட்டதே என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். உனக்கு கெட்டது நடந்து விட்டால் இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் இப்பொழுது அனுபவிக்கிறார்கள் என்று, உனக்கு நன்மை வந்தாலும் தீமை நடந்தாலும் உன்னை விமர்சித்து பேசுவதையே வேலையாக வைத்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய பார்வை உனக்கு கெடுதலை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. செல்லமே, சில நேரங்களில் நீ வெளியில் பகட்டாக தெரிந்தாயானால் இவர்களுக்கு எப்படி திடீரென்று இப்படி ஒரு வசதி கிடைத்தது என்று சொல்லி உன் மீது கண் திருஷ்டியை இவர்கள் போடத்தான் செய்வார்கள். அதனால் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ பெரிதாக எதையும் வெளிப்படுத்தி கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவது தானாகவே நடந்து கொண்டுதான் இருக்க போகிறது. உன்னுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதை போலவே எல்லாம் நடக்கப் போகிறது. ஆனால் அதையெல்லாம் நீ மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தக்கூடாது. இதை மட்டும் கவனத்தில் கொண்டால் போதும். உன்னுடைய செயல்பாடுகள் ஒருபோதும் அவர்களுக்கு அதையெல்லாம் வெளிப்படுத்தி விடக்கூடாது. என் செல்லமே, நீ சாதாரணமாக சிரித்தால் கூட அதை கண்டு இவர்கள் மனதிற்குள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொண்டால் அதுவும் உனக்கு கண் திருஷ்டியாக மாறிவிடும். இப்பொழுது உன்னுடைய குடும்ப உறவுகளோடு, உன்னுடைய வாழ்க்கை துணையோடு, உன்னுடைய குழந்தைகளோடு நீ சந்தோஷமாக இருப்பதை பார்த்தால் அது மற்றவர்களுக்கும் ஏக்கமாக மாறி உன் மீது கண் திருஷ்டியை போட்டு விடுகிறார்கள். இப்படித்தான் எதை நீ செய்தாலும் அடுத்தவர்களுக்கு அது பிடிப்பது இல்லை. இதுபோன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தவிர்க்க வேண்டுமல்லவா?
அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாளை இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக கிழக்கு முகமாக நின்று கொண்டு உன் கையில் 5 மிளகாய் வைத்தலை எடுத்துக்கொண்டு உன்னுடைய தலையை வலது புறமாக 3 முறையும் இடது புறமாக 6 முறையும் சுற்றிவிட்டு அதனை நெருப்பில் போட்டு எரித்துவிடு. அது கருகுவது போல உன்னுடைய கண் திருஷ்டிகளும் கரைந்து போகும். இதை செய்ய முடியாதவர்கள் கற்பூரத்தை உடல் முழுவதும் நன்றாக தேய்த்துவிட்டு தலையை சுற்றிவிட்டு 3 முறை துப்ப செய்துவிட்டு பிறகு அதை வாசலுக்கு வெளியே வைத்து எரித்துவிட வேண்டும். குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கற்பூரத்தை எடுத்து தலையை சுற்றி அதன் பிறகு துப்பி விட்டு வாசலுக்கு வெளியே எரித்து வைத்து விட வேண்டும். அதன் பிறகு அந்த புகை செல்வது போல உன்னுடைய கண் திருஷ்டியும் அதோடு சென்றுவிடும். என் பிள்ளையே, இதுவெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயங்களாக இருக்கலாம். ஆனாலும் இதை செய்வதற்கு உனக்கு நேரம் இல்லை. இன்று உன் அப்பன் சொன்ன பிறவாவது நீ இதை நிச்சயமாக செய்ய வேண்டும். உனக்கு இருக்கின்ற கண் திருஷ்டிகள் உன்னை விட்டு விலக வேண்டும். என் செல்லமே, உன்னிடத்தில் கண் திருஷ்டிகள் இருக்கின்றதோ இல்லையோ, இவையெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. தினமும் இதை நீ செய்யாவிட்டாலும் வாரத்திற்கு 2 முறையாவது நீ செய்து பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது இந்த கருப்பனது பொறுப்பு. என் அன்பு குழந்தையே, அப்பன் சொன்னதை கேட்டு கவனமாக நீ நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் எல்லாமும் நீ நினைத்தபடியே நிச்சயமாக நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவானது உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறது. யார் இந்த வாக்கினை முழுவதுமாக கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த நிமிடத்திலிருந்து அவர்களுடைய கஷ்டம் விலகப் போகிறது. அவர்களுடைய கர்ம வினைகளும் விலகப் போகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் நிச்சயமாக நடக்கும். அதனால் இப்பேற்பட்ட பதிவை நீ தவற விடுவதும் பயன்படுத்தி கொள்ளுவதும் உன்னுடைய பொறுப்பு. இதை உன் அப்பன் உன்னுடைய கரங்களிலும் உன்னுடைய எண்ணத்திலும் நான் ஒப்படைக்கிறேன். என் தங்கமே, இந்த கருப்பன் சொல்லக்கூடிய அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரப்போகிறது. அதனால்தான் இந்த வாக்கினை கேட்க சொல்லி இருக்கிறேன். இந்த கருப்பன் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு அனைத்தும் முழுமையாக நடக்கும். என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கை கொண்டு இந்த பதிவினை கேட்டால் மட்டும் உன் வாழ்க்கை மாறிவிடுமா என்று அலட்சியமாக நினைப்பவர்களுக்கு அவர்கள் எண்ணம் போலவே வாழ்க்கை அமையும். அவர்கள் எண்ணம் போலவே எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு சில தங்க பிள்ளைகள் என் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கிறார்கள். என் மீது உண்மையான வாசத்தை பொழிகிறார்கள். அவர்களுக்குத்தான் இந்த அப்பனின் வாக்கு என்பதை தெரியப்படுத்துகிறேன். அதனால் என்னுடைய வாக்கினை கேட்க தயாராக இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி போற்றி என்று எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்தால் எத்தனை தங்க பிள்ளைகள் அனுப்புகிறார்களோ அத்தனை தங்க பிள்ளைகளுக்கும் இன்று இரவு அவர்கள் எனக்காக ஏற்றக்கூடிய தீபத்தில் காட்சி கொடுப்பேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய தங்க பிள்ளைகளில் சிலர் அதிகமாக அழுகிறார்கள். காரணம் என்னவென்றால், ஒரு சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலே தான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும் உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே,
இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போய் இருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அப்பனே, என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே, என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா, என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள், என் வாழ்க்கை உயரப் போகிறது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது, என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது, எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது, என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது, அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது, பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ எப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன்.
நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழுமனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்து விட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும்.
அப்பன் சொன்னவை நினைவில் வைத்துக்கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனம் உருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி
நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.